ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேத்தேக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமேல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் இது நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் மார்வல் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். மார்வலில் கெவின் ஃபெய்கி ரீசெண்டாக ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்காக கொடுத்த இன்டர்வியூவில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தவிர்த்து மற்றபடி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கெவின் ஃபெய்கி கொடுத்த அப்டேட்ஸ் படி பார்க்கும்போது மெஃபிஸ்டோ தான் இதுக்கப்புறம் எம்சியூவில் பிக்கெஸ்ட் ரோலை ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர் ஆஃப் த எம்சியூவில் ஒருவேளை அடுத்த சாகா சூப்பர் நேச்சுரல் சாகாவாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறமாகவும் தோராக கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எம்சியூவில் இருக்க சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ இருக்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இலுமினாட்டி எம்சியூலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கெவின் ஃபெய்கி அவருடைய ஃபேவரட்டான 2 எம்சியூ சீரிஸ் என்னென்னு சொல்லியிருக்காரு. ஒன்று வாண்டா விஷன், இன்னொன்று லோக்கி. அதே மாதிரி கெவின் ஃபெய்கி இமான் வெலானி தான் அவங்க பண்ணது ஒரு பெஸ்ட் கேஸ்டிங்னு சொல்லியிருக்காரு மிஸ் மார்வலுக்கு. ரயான் ரெனால்ட்ஸ் கூடயும் அவர் பேசியிருக்காரு. டெட்பூலோடைய ஃபியூச்சர் எம்சியூவில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எங்க அவெஞ்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கான்னு கேட்டதுக்கு பொட்டன்ஷியலி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்க அவெஞ்சர்ஸும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது சீரியஸாக தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் தண்டர்போல்ட்ஸ் பார்த்துறீங்க? தண்டர்போல்ட்ஸ் அந்த எந்த ஒரு ஈவெண்ட்டுமே டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ல் அட்ரஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு கெவின் ஃபெய்கி. கூடவே மைல்ஸ் மொராலஸை சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கான தனி மூவி சோலோ மூவி ரிலீஸ் ஆகாத வரைக்கும் எம்சியூக்குள்ள அவர் கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருமே ஸ்பைடர்மேன் மூவி மல்டிவர்சல் மூவியா ஸ்ட்ரீட் லெவல் மூவியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது கெவின் ஃபெய்கி அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்ட்ரீட் லெவல் மூவியாக இருக்க போகுது. அதே மாதிரி எம்சியூவில் இருக்க ட்ரியோவான கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் போன முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே ரீகேஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம். இப்போதைக்கு 4 வருஷம் ஆஃப் பிளேடோடைய ஸ்டோரிஸ் அவைலபிளாக இருக்குன்னு கெவின் ஃபெய்கி சொல்லியிருக்காரு. ஆனால் மாடர்ன் டேயில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரியை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் கண்டிப்பாக மனுஷர் அலி தான் நடிக்க போகிறதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சீக்ரெட் வார்ஸ் வரும்போது எம்சியூவில் அவருடைய கான்ட்ராக்டு முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அவருடைய கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பின்ன கெவின் ஃபெய்கி மாதிரி ஒரு சிஇஓ நீங்கள் பார்க்கவே முடியாது. அடுத்ததாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸோட அது என்ட்ரி ஆகிருக்கு. எல்லாருக்குமே பிடிச்ச பேக் டு த ரூட்ஸ்ன்ற மாதிரி எம்சியூ அவங்களுடைய பொட்டன்ஷியலை இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. என்ன ஒரே ஒரு குறை, ஏகப்பட்ட டிவி ஸ்பாட்ஸ் விட்டதுனால அந்தளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு மூவி. ஜாக் ஷட்டர் எடுக்க போகிற எக்ஸ்மேன் மூவி ஒரு யூத் ஓரியன்ட் மூவியாக இருக்க போதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்மேன்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன்ஸ் அப்போ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. விஷன் கிறிஸ்டோரியை ஃபிலிமிங்கை இப்போதைக்கு விராப் பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுது. ஐஸ் ஆஃப் வக்கண்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க எம்சியூவில். அந்த சீரீஸ் 3 வாரம் இயர்லியாகவே ப்ரீபான் பண்ணி ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் ஐஸ் ஆஃப் வக்காண்டா பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக டிசி அண்ட் ஹாலிவுட் சைடில் போகும்போது பிராண்டன் ரூத் முன்னாடி 2006 சூப்பர்மேன் நடித்த ஆக்டர் புது சூப்பர்மேன் மூவியை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சூப்பர்மேன் பாக்ஸ் ஆஃபீஸ் 400 மில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. ஜேம்ஸ் கன் அவர்கிட்ட கிரேச்சர் கமெண்டோட சீசன் 2 இப்போதைக்கு நான் எதுவுமே கரண்ட்டாக பிளான் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆனா நொகுரியா தான் வண்டர் உமனுக்கான ஸ்கிரிப்டை எழுதுகிறாங்க. சூப்பர் கேர்ள் மூவிக்கும் அவங்க தான் இப்போ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஜாக் கிரேகர் டிசி ஸ்டூடியோஸில் ஒரு புது ப்ராஜெக்டை பிச் பண்ணியிருக்காராம். அது ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கர் பேஸ் பண்ண மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேவிட் ஜெக்கின்சன் தான் இப்போதைக்கு பூஸ்டர் கோல்டுக்கான சீரீஸுக்கான ஸ்கிரிப்டை ரைட் பண்ணிட்டு இருக்காரு. நனாமி ஆக்கி இப்போதைக்கு கிளேஃபேஸ் மூவியில் ஒரு ஃபீமேல் இருக்காங்க ஆக்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. பென்னெஸ்டே சீரீஸ் அவங்களுடைய சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ப்ரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் பார்த்துட்டீங்க, அதோடைய எண்டில் ப்ரே மூவியில் வந்து ஃபீமேலிட காமிச்சிருப்பாங்க. இப்போ அதோடைய எக்ஸ்டெண்டட் கட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அர்னால்டையும் டேனி கிளேவரையுமே ஷோ பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க, இதை பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி அனிமேசியில் போகும்போது கொஞ்சமாக தான் நியூஸஸ் இருக்குது. அரியசாமிக்கான மாங்காக்கு புது அனிமே அடாப்டேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த டிடெக்டிவ் இஸ் ஆல்ரெடி டெத்துக்கான சீசன் 2 அனிமே 2026 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டுக்கான சீசன் 2க்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடியோ மாப்பா. டாய்லெட் பவுன் ஒனோக்கானோட சீசன் 2க்கான இங்கிலீஷ் டப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்த வின்ஸ்லண்ட் சாங்காவுடைய மாங்கா அஃபிஷியலாக எண்ட் ஆயிருக்கு. வேம்பியர் சேங் கான்செப்ட் ப்ராப்பர்லிக்கான அனிமையோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடியோ ஃபீல். இந்த அனிமே அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது. ஒன்டென்ஸ்க்கான அனிமேக்கான ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடியோ மேட் ஹவுஸ் சைக்ளோன் ப்ரொடக்ஷன். இந்த அனிமேவும் அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் டோக்கு பீஸ் ஒரிஜினல் சீன்ஸ் அனிமே பார்க்குறீங்க, அதோடைய ஃபைனல் எபிசோட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க.
அவ்வளோதாங்க இந்த வாரம் அந்த நியூஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பாக சொல்லியிருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.